நம்ம நாட்டுல ரத்னாபுரி கட்டிருக்கிறேன் நமக்கு தெரியாம எவ்வளவு வச்சு சரி பார்க்கலாம். என்ன ஒரு அனுபவா நம்ம நாட்டுல வந்து நம்ம கேட்காம நம்முடைய எஜமானி அனுமதி இல்லாம உள்ள நுழைந்ததே தவறு. வியாபாரம் செய்கிறார். இந்த மத்தியான நேரத்துல பார்த்து போர் விற்கிறான்னா இப்ப ஏதோ ஒரு சூது மார்க்கமா தான் வந்திருக்கிறான். ஆமா அவன் வியாபாரம் பார்த்து கேட்கிறோம். அடியே அப்படியா ஒரு படி பால் குடித்தால் என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? மதிப்பு ஒரு படி முத்துக்கு எங்களுக்கு ஒரு படி பால் வேணும். ஒரு படி முத்துக்கு ஒரு படி பாலுக்கு ஒரு படி முத்து கொடுங்க. ஒரு படி என்ன முத்து? ஐயோ 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 என்ன நம்மள 10 ரூபாய் கொடுத்தா ஒரு படி பால் கொடுக்குறாங்க. என்ன மதம் கொடுத்துருக்காருப்பா. ஒரு படி பால் கொடுக்க கேட்டாங்க. ரத்தனம் ஒரு படி கொடுத்தாரா? ரத்தனம் ஆமா ஒரு படி. ஆமா அல்லா அது ரத்தினம் பால் எடுத்து ஒரு படி பால் கேட்டா ஒரு படி ரத்தனம் கேட்பேன். அதுல இன்னாடி அப்படி மகிமை இருக்குது. வரடி என்று சொன்ன என்னடா ஒரு மணி நேரத்துல பழகாட்சி நான் வர வரைக்கும் என்ன நடக்குதுங்க. அவருக்கு எவ்வளவு தடுப்பு இருந்தா ஒரு படி நவரத்தினம் கொடுத்தா தான் ஒரு படி தயிர் கொடுப்பாரா? ஒரு படி பால் கேட்டா ரத்தினம் கேட்கறா. ஒரு படி ஒரு படி மோர் படி மோர் எப்பேர் படுக்கிறா? மொப்பு அடிச்சு ஒரு புல் பேச்சு கிடக்க ஒரே நாத்து அடிக்கிறது வரணும் தெரியுது. அத பைய புலவ கதை சொல்றாங்க. ஐயா எனக்கு அங்க எனக்கு ஐயா
பார்த்தேன் தெரியுமா? எங்க தேசத்து அரசர் விட்ட போது தர தர தரன்னு உன்னுடைய மயிரை பிடிச்சி தர 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 என்னடி சொன்ன? ஆமா, செட்டுக்காரி என்று சொன்ன நீங்க தாண்டி ஒவ்வொருத்தரா பார்த்து செட்டப் பண்ணி விட்டு ஆமா உள்ள வச்சுக்கினே ஜாடி மாதிரி வேலை பாக்குறீங்க. என்னையா நாடோடி பெண்ணு நீயா என்ன வந்து செட்டுக்காரின்னு சொல்ற? நீ அடி பண்டைய யாருக்க என்ன எங்களுக்கே தெரியாம மோர் பாலிக்க வந்தது இல்லாம என்னையா பண்ணி இருப்பேன் அவனுக்கு அவ்வளவு தடுப்பா பாவத்தாண்டி என்ன சொல்ற? இருக்கன் என்று பேச வந்த கையை வந்து ஆமா இடுப்பு ஆமா இழுத்து என் கை வேலை உழைப்புன்னு சொல்ற. ஆமா குந்தாணி மகிழ்ச்சி குடிக்கி மகிழ்ச்சி என்னடா சொல்லிடா சொல்லி கைய பிடிச்சி அப்படியே முடிச்சு ஊரை வந்து ஆமா கை முடிப்பா நம்மளையே கை முடிப்பாருன்னா சும்மா விடமா அது மீறி கூட வந்த உன்னை கைய பிடிச்சி தர 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 தரணிக்கு போய் எங்க வாதாபிசர் கிட்ட விட்டுனா உனக்கு என்ன பண்ணுவாரு தெரியுமா? பண்ணுவான் வந்து வெற்றி பற்றி யார வந்த தப்பா எங்க நாட்டினுடைய பெயரே ரத்னாவிடா. அதனால அடியே இழச்சி அடி ரத்தின மாதம்
கிடையாது. ஏண்டா அந்த மூணு வீட்டுல ஒரு வீட்டுக்கு விற்கிறாங்க. ஒரு படிச்சவங்க நினைவுறாங்க 10 ரூபாய் கொடுத்தாங்க. மோர்டா அந்த கூரை வீட்டுல. ஆமா படிச்சவங்க அந்த கடைசி வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அது சொன்னா 30 வருஷத்துக்கு மோரா இருக்கும். அது எப்படி அது எப்படி தெரியுமா? என்னடா மகிமை ஃப்ரெஷ்ஷா வராங்க. என்னடா மகிமை இல்லாத ஒரு பயண போறோம். ஆமா குட்டமூச்சி போயிருந்தா கை கால் சரியாகும், தோல் நோய் இருந்தா சரியாகும், முகம் பல 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 படம் தெரியும். இது தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ஒரு படிக்கும் கொடுத்தா நீ எல்லாமே ஆகிவரா? இன்னொரு 6 சேர்த்து போட்டுக்கலாம். அவரு குத்தம்னா எங்க போட்டாங்க சரி பார்க்கலாம். வந்தேனடி மோல் பார்வைக்கு அப்படி ஏண்டி அடக்கம் அது ஏதோ உங்க ஊருக்கு வந்து மோர்பாடு விற்கிறோம்னு கேவலமா பேசுறிய நீ? மரியாதையா போயிடுறீ கொட்டப்பள்ளி. அதே ஏத்தி அது இந்து ரங்கம் ஜாதி தெரியுமா? இவன் தண்ணி தாப்பாடா ஊர்ல தண்ணி போச்சு தண்ணி சிம்பாய் போச்சு. என்னடி சொன்ன? சிங்கம் புடி கலடிய பிடிச்சி ஐயோ வெறி கரியாதான் துணிங்க பண்ணிக்கிறேன். வெறி பண்ணிக்கையாதான் துணிங்க அதெல்லாம் மாமிசம் உங்களுக்கு பால் ருசி தெரியுமா? தயிர் ருசி தெரியுமா? தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்மளை ஹலோ ரெவடியா கார் என்ன பண்ணுங்க?
என்கிட்ட இதே மாதிரி பேசிட்டீங்களா? சட்டத்துல பேசுனா நான் மயில பிடிச்சி இந்த தயிர் போட்டோட அரண்மனை கட்டி போயிட்டேன். மாமா கடகத்த கல்யாணி களவட்ட போனாலா அவ காயப்படி சுத்த உன்னை ஏண்டி பார்க்க சொன்னாய் சின்ன ஜாதியே, அடி சின்ன ஜாதியே. உன்னை ஏண்டி பார்க்க சொன்னாய் சின்ன ஜாதியே, அடி சின்ன ஜாதியே. உன்னை ஏண்டி பார்க்க சொன்னாய் சின்ன ஜாதியே, அடி சின்ன ஜாதியே. உலகத்தை சாட போய் மண்ணையிலே அடி மண்ணையிலே. நானா வடபட்டா என்ன நம்ம எங்க இருக்க கருப்பா பேசுறா? நம்ம இன்னாத்துக்கு வந்தோம். அவன் வந்து வாங்க சொன்னோமா நம்ம வாங்க சொன்னோமா நம்ம நாட்டுல வந்து அவளை அடி கட்டிய முட்டை கூட பண்ணிக்கிறவளா அடே ஏத்தி அடி கட்டி போன ஜாதியான திட்டை அடி திட்டை கட்டி போன ஜாதியான திட்டை அடி திட்டை நீ இப்ப ஒண்ணு வாங்கி போப்பாரு. என்னடி சொன்ன? பாதாணி என்ன செய்வான் ஜாதி நல்லாகி ஜாதி. அடி பாதாணி என்ன செய்வான் ஜாதி நல்லாகி ஜாதி. பாதாணி என்ன செய்வான் ஜாதி நல்லாகி ஜாதி. உங்கள் மனிதனே யாரு போறான் கண்ணு உங்கடி கண்ணு உங்கடி. ஏடி அடுத்த மாதிரி உங்க சூர என்ன பெரிய ஆளா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கோடி நீங்க மும்பரா மரியா போறீங்க. எங்கள உங்க சோற வந்து என்ன அப்படி போனா அடியே இறைச்சி இடைய புத்தி பிடரியால எழுந்து ஏய் அடியே மறப்பண்ணே இறைச்சி என்றும் மடிச்சி என்றும் ஏனென்று சொன்னாய். செல்லு கம்மி பப்புண்டு பப்புனு யாரும் வீட்டுக்கு செல்லாதீங்க, கொஞ்சம் மழை சொல்லுங்க. அன்பாட்டவர்களே, இந்த பால்வோர் வீட்டும் காட்சியை கண்டுபிடித்து இந்த பாட்டையை வாங்கி வைத்துதான் மூப்பு பிரி சாக்காடு என்று சொல்லக்கூடிய 4 விதமான நோய்கள் குணமாகும் என்று முன்னோர்கள் ஓடி எடுத்தது. ஆகையால் இந்த பாட்டையை வாங்கி அறிவித்து செல்லுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் லைட்டா சைடுல மட்டும் வைங்க. ஆமா அனைத்து பெண்களை அடித்து கைகால்களை முடித்து
மச்சான் அவன் பாட்டு வீடியோ போடுவாங்க. அங்கே பேதால் வச்சு கொளுத்தி போடுவேன். என்ன
இருக்காதா? இது இப்போ சாமி வேணும். இப்போ சாமி வேணும்.